எந்தவித செலவு இல்லாமல் சக்தி வாய்ந்த மகத்துவமிக்க கீரை வகைகளை வந்து நம்ம வந்து ஒரு கீரையோட காடே உருவாக்கலாம். என்னது, ஒரே ஒரு செடியிலேருந்து. எப்படின்னா ரீக்ரோயிங் ஒரு ஓன் ஃபுட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த கீரையை வந்து நம்ம எப்போவும் பார்த்திங்கன்னா வாரம் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம முறையான முறையில் கத்திரியை உபயோகப்படுத்தி அதை தண்டோடு சேர்த்து அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னென்னா அப்படி பண்ணும்போது தண்டுகள் வந்து ஒரு தண்டுலேருந்து பல தண்டுகள் கிளைகள் உருவாகி நிறையா வந்து கீரை வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் திரும்ப அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் நல்லா சிறப்பான மாதம் அறுவடை கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் இது வந்து எத்தனை கிளைகள் மாதிரி உங்களுக்கு பிரான்ச்சஸ் புரியுதா. அது மாதிரி அதோட கீழே பேச பாருங்கள், பாலைவன மணலில் எவ்வளோ வலிமையான தண்டு பாதியோட எவ்வளோ சிறப்பாக வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும் தான் அதில் கொடுத்துருக்கோம். அகெயின் அந்த மலர்கள், அதாவது அழகிய மலர்கள் தான் பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், அதோடைய பூ விதை வருது இல்லையா. ஸோ அதையே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து. ஸோ கொஞ்சம் இது அறுவடை அந்த முறையாக அறுவடை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நமக்கு விதைக்கு வேணும், நிறையா வேணும் அப்படிங்கும்போது இப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி அதாவே நிறையா வந்து என்ன செய்கிறது, அந்த விதைகளை ப்ரொடியூஸ் பண்ணி அது நம்ம பண்ணணும் தூணும் அவசியம் இல்லை. காற்றுல வந்து அப்படி அசைஞ்சு அந்த இதெல்லாம் பக்கத்தில் விழுந்து அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரைகளுடைய காடு மாதிரி ஆகும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக மிக எளிமையானது, எந்த செலவு இல்லாமல் நம்மளுக்கு வந்து வாரம் நம்மளுக்கு வந்து சிறப்பான ஆரோக்கியமிக்க கீரைகளை நம்ம வந்து வகையாக உண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து அதுக்கூடிய இயற்கை முறையில் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் இயற்கை முறை வளர்க்கணும். இங்கே பாருங்கள், எந்த வித செலவு இல்லாமல் முழுமையான இயற்கை முறையில் பால் மணலில் வளர்ந்த கீரை. இது வந்து பாருங்கள், இது ஒரே ஒரு கீரை தான், ஒரு செடி தான், எத்தனை கிளைகளை விட்டு எவ்வளோ சிறப்பாக மகத்தாக வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ கீரையை வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே.